பாருங்கள், இன்றைக்கி வந்து நம்ம அவரைக்காய் பொரியல் செய்ய போகிறோம். இங்கே பாருங்கள், ஊதா நிற அவரைக்காய். இந்த பொரியல் தான் செய்ய போகிறேன். இதை நான் தண்ணியில் நல்லா அலசிட்டு நாரெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பாருங்கள், ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, ரெண்டு கொத்து கருவேப்பிலை மட்டும் இதுக்கு வச்சுக்கிறேன். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஆயில் ஊற்றிடலாம். நான் கல்லெண்ணெய் ஊற்றுறேன். நான் 3 ஸ்பூன் கல்லெண்ணெய். கடுகு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் போடலாம். வெங்காயத்தை போடலாம். வெங்காயம் வந்து பாதி மட்டும் வெந்தால் போதும். ஏன்னா மீதி வெங்காயத்தில் இருக்கிற தண்ணியை வச்சுட்டு காயை வேக வைக்கணும். கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டுருங்க. இப்போ இந்த காயை போட்டுடலாம். ஒரு ஸ்பூன் போடலாம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு பொரியல் செய்கிறீங்களோ அந்தளவுக்கு போட்டுக்கோங்க. நான் மிளகாய் பொடி தான் போடுறேன். ஒன்றரை ஸ்பூன் மிளகாய் பொடி போட்டிருக்கேன். மல்லித்தூள் கொஞ்சம் போடுறேன். மல்லித்தூள் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். மஞ்சத்தூள் 1 ஸ்பூன். நீங்கள் மிளகாய் பொடி மிளகா இருந்துச்சுன்னா நல்லா வரமிளகா இருந்தாலும் பச்சை மிளகா இருந்தாலும் போடும். பச்சை மிளகா போட்டால் சூப்பராக இருக்கும். எந்த காய்க்குமே பச்சை மிளகா போட்டால் சூப்பராக இருக்கும். ஆனால் நான் வந்து பச்சை மிளகா போடல, குழந்தைகளுக்கு கொடுக்குறதுனால. லைட்டாக தண்ணி மட்டும் கழிச்சுக்கலாம் போதும். ஏன்னா மசாலா நம்ம போட்டிருக்கிறோம்ல, அது வந்து அடி வத்திரும் நம்ம ஆவியில் வேக வைக்கும்போது. அதனால தான் வந்து நான் இது வந்து
மூடி போட்டு மூடிடலாம். ஒரு 2 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். அடுப்பு சிம்மில் தான் வச்சுருக்கேன். பார்க்குது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். அப்பப்போ நம்ம கிளறி விடணும். இல்லைன்னா நம்ம மசாலா போட்டுக்கிறதுக்கு அடியை வத்திடும். வேகலை. ரெண்டு நிமிஷத்துக்கு ஒருக்கா இப்படி கிளறி விட்டோம்னா சீக்கிரம் வெந்துடும். தண்ணி தொளிச்சு மட்டும் வேக வைங்க. தண்ணி ஊற்றாகாதே. பார்க்கலாம். நான் மறுபடியும் தண்ணி தொளிச்சு விட்டேன். அடுப்பு ரொம்ப சிம்மில் வச்சுருக்காங்கட்டே தெரியல. இன்னும் 2 நிமிஷம் வெந்ததுன்னா சரியாக போயிடும். இது காய் கொஞ்சம் முத்துன காய், அதனால தான் தண்ணி கொஞ்சம் தொளிச்சு விட்றேன். இல்லைன்னா இளங்காயாக இருந்ததுன்னா நம்ம தண்ணி தொளிக்கவே தேவையில்லை. விதை முதல்லாம் முத்துன விதையாக இருக்கிறதுனால தான் நான் தண்ணி தொளிச்சு வேக வைக்கிறேன். பார்க்கலாம். பாருங்கள், தண்ணி அந்த அளவுக்கு வச்சுச்சுன்னு. நான் முட்டையை உடைச்சு ஊற்ற போகிறேன். நீங்கள் 2 ஊற்றலாம், இல்லை 3 கூட ஊற்றலாம். முட்டையை பொறுத்து, பெரிய முட்டையாக இருந்தால் 2 ஊற்றலாம். சின்ன முட்டையாக இருக்கிறதுனால 4 ஊற்றுறேன். ரொம்ப குட்டியாக்குது, அதனால 5 முட்டையும் ஊற்றிட்டேன். இந்த முட்டையில் கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். லைட்டாக போட்டுக்கலாம். லைட்டாக பெப்பர் போட்டுக்கலாம். லைட்டாக மஞ்சத்தூள் ஆல்ரெடி போட்டிருக்கிறோம், அதனால பிரச்சனை இல்லை.
பாரு தேங்காய் துருவல் பாருங்கள், ஒரு கைப்பிடி இருக்குது, அதை போட்டுடலாம். போட்டு கலரிட்டுட்டோம்னா ஃபினிஷிங் ஆயிரும். போட நம்ம இஷ்டம் தான், தேங்காய் துருவல் போடுறது போடாது தான். நம்ம முட்டை போட்டுருக்கறதுனால போட தேவையில்லை தான், ஆனால் கொஞ்சம் போட்டோம்னா நல்லாயிருக்கும், அதனால் நான் போடுறேன். நீங்களும் விருப்பம் இருந்தால் போடுங்க, இல்லைன்னா வேண்டாம். நான் வந்து மசாலா போடலைன்னா போட்டிருக்க மாட்டேன். மசாலா போட்டிருக்கறனால, அதாவது மிளகாய் பொடி, கொத்தமல்லி தூள் இதை போட்டிருக்கறனால நான் வந்து கொஞ்சம் தேங்காய் துருவல் போட்டால் நல்லாயிருக்குன்னு தான் போட்டேன். தேங்காய் போட்டு அதிக நேரம் குக் பண்ண வேண்டாம், 2 நிமிஷம் தான் போதும். பாருங்கள், சுவையான அவரைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இது போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே வரும். இது வரைக்கும் எங்களுக்கு ஆதரவு தந்த அனைவருக்கும் ரொம்ப நன்றி. நீங்கள் ஆதரவு தரப்போகிற அனைவருக்கும் மிக மிக நன்றி. இது போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.